வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்து 151 கோடி கூலி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8.75 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கூலி படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் 1 கலெக்ஷன். இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இந்த கலெக்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது வந்து சன் பிக்சர்ஸே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் UK, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, USA இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கலெக்ஷன் தமிழ் படம் வந்து பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா அவன் முதல் நாள் ரஜினியை வந்து லோகேஷ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இது லோகேஷ் கிட்ட நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், அவர் வந்து இப்படி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கதையில் அந்த லாஜிக் விஷயங்கள்ல, அதாவது கதையில் இருக்கிற ஓட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா பலர் எடுத்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீன் பை சீன் எடுத்து போட்டு, ஆமாம், சீன் பை சீன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டயலாக்கு எல்லாமே, ஒரு காட்சி அமைப்பு, அதில் வர ஃப்ரேமில் வர பிரச்சனைகள் எல்லாமே எடுத்து வந்து டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறவங்களை பற்றி நிறையா பேசுகிறோம் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து படக்குழு தான் இல்லையா? நாகார்ஜுனா படம் பார்த்துட்டு வந்து 100 பாஷாக்கு சம்மன் சொல்கிறாரு. ரஜினி வந்து சொன்னதா லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டாரு, பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு தளபதி என் கையை கொடுத்து ரஜினி பாராட்டினார், அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு லோகேஷ் சொன்னதெல்லாம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் திட்டன்னு தோணுமா தோணாது சார்? எல்லாத்துக்கும் ஹைப் கிரியேட் பண்ணது அவங்க தானே, எதுக்கு இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுறாங்க? படம் நல்லா இல்லைன்னா படம் பண்ணவங்க, அந்த படத்தில் பங்கு பெற்றவங்க, அவங்களுக்கு சில குறைகள் வந்து பெருசாக தெரியாது, நிறைகள் தான் எப்பவுமே பெருசாக தெரியும். ரஜினியே அந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்களேன், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்னன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி திரைப்படம் வெளியாகி 2 நாட்கள் முடிந்து 3வது நாள் இருக்கு. நம்ம படம் பார்த்து முடித்தோன்னே பேசியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து அஃபிஷியலான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தாங்க. முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா 151 கோடி. படம் வந்து சில நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வசூலில் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படல இதுவரைக்கும். முதல் நாளில் 151 கோடினா அடுத்தடுத்த நாட்களில் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா அப்படியே போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சன் பிக்சர்ஸே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அஃபிஷியலாக கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் தான். அதாவது முதல் நாள் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்து 151 கோடி கூலி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8.75 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கூலி படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் 1 கலெக்ஷன். இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இந்த கலெக்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது வந்து சன் பிக்சர்ஸே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் UK, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, USA இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கலெக்ஷன் தமிழ் படம் வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் முதல் நாள் அது ஃபாஸ்டஸ்ட் கலெக்ஷனும் அதே மாதிரி அதிகமான கலெக்ஷன் வந்து கூலி படம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே வந்து சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இன்னைக்கு சினிமா ஒரு பிரபல நடிகர் விஜய், அஜித், ரஜினி, கமலஹாசன் இப்படி நடிக்கிற பெரிய நடிகர்களுடைய படங்கள் அது முதல் நாள் என்ன கலெக்ஷன் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்லாம் என்ன கலெக்ஷன் பண்ணிச்சுங்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே அஃபிஷியலாகவே அந்த தயாரிப்பு நிறுவனமே வெளியிடுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது ஓடி முடிக்கும் போது என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு, டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கலெக்ஷனை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது விஜய் படத்தினுடைய வந்து லியோவை வந்து கூலி மிஞ்சிருச்சா, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் படத்தினுடைய கலெக்ஷனை வந்து சிவகார்த்திகேயனோட அமரன் படம் மிஞ்சிருச்சா, இப்படிலாம் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இது வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பேரிஷன்லாம் ரொம்ப நிறையா வந்துருச்சு. அதே நேரத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, பொய்யான பல தகவல்களை வந்து சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் வெளியிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத குழப்பங்களை தான் உருவாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அது இருக்கட்டும், அது விட்டுருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க கூலி, அது வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து 151 கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2வது நாள், அப்புறம் 3வது, 4வது நாள்லாம் கலெக்ஷன் அப்படியே இருக்குமா? படத்தை பற்றி டிவைடடான ரிப்போர்ட் வருது, அதனால் கலெக்ஷன் வந்து ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது கூலி படம் வந்து பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. ரஜினியோடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண ஒரு படமாக வந்து கூலி படமாக வஞ்சி போச்சு. அது காரணம் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான். ரஜினி, லோகேஷ் கனகராஜ், அப்புறம் வந்து அனிருத்தினுடைய காம்பினேஷன் வந்து வேற ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆடியன்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்த வகையில் நம்ம கூட நேற்றுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த படம்
படம் வந்து நல்லா இல்லை அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. படம் வந்து ரஜினி படம், ரஜினி ரசிகர்களுக்கான படம், ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காண்டி எடுக்கப்பட்ட படம். ஸோ அதில் எந்த குறையும் கிடையாது. நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸ், அதாவது பொதுமக்கள் சொல்லுவாங்கள்ல, பொதுமக்களுடைய ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் டிவைடடாக தான் இருக்குது. அதாவது வந்து எதிர்பார்த்த அளவில் படம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து லோகேஷ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது லோகேஷ் கிட்ட நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், அவர் வந்து இப்படி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கதையில் அந்த லாஜிக் விஷயங்களில், அதாவது கதையில் இருக்கிற ஓட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா பலர் எடுத்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீன் பை சீன் எடுத்து போட்டு, ஆமா, சீன் பை சீன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு டயலாக் எல்லாமே, ஒரு காட்சி அமைப்பு, அதுல வர ஃப்ரேம்ல வர பிரச்சனைகள் எல்லாமே எடுத்து வந்து டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஹார்பர்ல அது வந்து இந்த இதயத்தை திருடி விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு காட்சி அமைப்புலாம் இருக்கு படத்துல. ஸோ அதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னே தெரியல. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தங்கம் கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அமைப்பா இருக்கும்போது அதுக்குள்ள வந்து இந்த இதயத்தை திருடி விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காட்சி அமைப்பாக பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு மருத்துவர், அதாவது மூளைச்சாவு அடைஞ்ச ஒரு இளைஞருடையோ இல்லை ஒரு நபருடைய ஹார்ட்டு, லிவரு, இந்த மாதிரியான கிட்னி இதெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள இன்னொரு நோயாளிக்கு அதை பொருத்தி ஆகணும். ஸோ அப்படி வந்து ஆம்புலன்ஸ் ரஷ்அப் பண்ணி வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் வந்தாங்க. சென்னையில் வந்து அந்த இதயத்தை வந்து வேறு ஒரு இளைஞருக்கு பொறுத்துனாங்க, எல்லாம் நம்ம படமாவே வந்துச்சு. அது படமாவே கூட வந்திருக்கு, நேரடியாகவே டிவிலலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அது பண்ணி ஆகணும். இதெல்லாம் மருத்துவ ரீதியாக வந்து அதில் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே கவனிக்காமல் அங்கே வந்து ஒரு ஐசியூ மாதிரியான ஒரு வார்டு இருக்கா, அங்கே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கப்பலில் வச்சு நம்ம இதயம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபத்தமாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நியாயமாகவும் இருக்குது. நிறைய லாஜிக் மிஸ்டேக் சார். லாஜிக் மிஸ்டேக் நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி சார் படத்தில் பார்க்கக்கூடாது. இருந்தாலுமே வந்து லோகேஷ் அப்படிங்கும் போது அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் இருந்தது. நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா 30 வயசு ரஜினிக்கு அப்போ வந்து போயிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாகார்ஜுன அப்பாவை கொலை பண்ணும்போது நாகார்ஜுனா சின்ன பையனா இருக்காரு. ரஜினிக்கும் அதே வயசு குழந்தை இருக்கு ஸ்ருதிஹாசன். நாகார்ஜுனுக்கே பாத்தீங்கன்னா அவனுக்கும் அதே வயசுல பையன் இருக்கான். 30 வயசு, அவருக்கு 15 வயசு தான் இருக்கும். அப்படி பார்த்தா பாதி வயசுல பையன் இருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்து ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு வந்து இதயத்தை எல்லாம் திருடி கொலை செய்யறவங்க அந்த பணத்தை வந்து டிஸ்போஸ் பண்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது கதையமைப்பே பாத்தீங்கன்னா ஹார்பர்ல இருக்கிறதுனால கடல்ல கல்லை கட்டி இறக்குனா அது மேலேயே வராது, அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பல பேர் பாத்தீங்கன்னா அந்த சில ரவுடிகள்லாம் பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு சிலரை கூப்பிட்டு போய் கல்லை கட்டி இறக்கி இருக்காங்க அப்படின்ற கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். உண்மை சம்பவங்களும் இப்படி நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஈஸியா இருக்கும்போது இதை டிஸ்போஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூலியா இருந்த சத்யராஜ் வந்து திடீர்னு எப்படி சயின்டிஸ்ட் ஆனாரு. இந்த மாதிரி நிறைய அந்த விவாதத்துக்குள்ள போனோம்னா நம்ம ஒரு 2-3 மணி நேரம் வந்து படத்தை பத்தி விவாதம் பண்ண வேண்டியிருக்கும். மெயின் பேஸே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஏன் சௌபின் கொலை பண்ணார் அப்படிங்கிறது தான். அதற்கான காரணமே இல்லையே சார் படத்தை பொறுத்த வரைக்கும் சார். இது வந்து ரஜினி படமாக தான் எடுத்திருக்காங்க, ரஜினிக்கான படமாக தான் எடுத்திருக்காங்க. பல நேரங்களில் வந்து லாஜிக்கே இல்லாத பல படங்கள் வந்து மேஜிக் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி எதுவும் இது பண்ணிச்சா அப்படின்னா பண்ணலை. ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து தொய்வு கொடுத்துருச்சு அப்படின்னும் போது ஸோ விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இந்த படம். அது நிச்சயமாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இன்னொரு விஷயமா நான் சொல்லணும், அது என்ன அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியா அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா பெரிய லெவலில் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா விக்ரம சொல்லலாம், அமரனை சொல்லலாம், ஜெயிலரை சொல்லலாம். இப்போ வந்து ஒரு படம் தோத்துருச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து அந்த இயக்குநர்களையும் அந்த படத்தை பத்தி டிசாஸ்டரா வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது மோசமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம கங்குவாவை சொல்லலாம், இந்தியன் 2 சொல்லலாம். இப்போ கூலிக்கும் அந்த மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தக் லைஃப் வந்தப்போ மணிரத்னத்தை வந்து பயங்கரமா வந்து ட்ரால் பண்ணி பல விஷயம் என்னன்னா தக் லைஃப் வந்து நிறைய பேர் பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா இன்னும் பெரிய அளவில் ட்ரால் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா 60 கோடி தான் கலெக்ஷனா இருக்கு.
ஸோ வந்து அதை பார்த்துருந்தாங்கன்னா இந்தியன் 2 விட பெரிய அளவு ட்ரால் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுல கமல் தப்பிச்சிட்டாரு. இல்ல, ஆனா ரஜினி மாட்டிக்கிட்டாரு இல்லையா? அப்போ பார்த்திருந்து விமர்சனம் பண்ணா கூட பணம் வந்திருக்கும். ம். புரியுதா உங்களுக்கு? பார்க்காம விமர்சனம் பண்ணதுனால பணமும் வராம போச்சு, பெரிய லெவல்ல தோல்வி படமா போயிடுச்சு. மணிரத்னம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனர் தான். ஆனா பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எதுவுமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இயக்குனர் என்ன படம் கொடுத்துருக்காரு, இந்த இயக்குனருடைய படைப்புகள் என்ன, இந்த படம் தோத்து போனதுக்கான காரணம் என்ன, இதை பத்தி பேசினா பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம ஒரு படம் தோத்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி, ஒரு படம் சரியில்லாம வந்துருச்சுங்கிறதுக்காண்டி பெரிய லெவல்ல விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் வந்து இந்தியன் 2 கேம் சேஞ்சர்லாம் வந்து இப்போ வந்து சங்கரை வந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை தருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன் போது மிகப்பெரிய சக்சஸா இருக்கும்லாம் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை அப்படின்னு பெரிய டிசப்பாயின்மெண்ட், பெரிய ஹைப்பை வேற கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ லோகேஷ் வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்கு முன்னாடி பீஸ்ட் நெல்சன் அவரை வச்சு செஞ்சது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நெல்சன் வந்து அப்படி அதாவது வந்து ரூம்ல கதை அடைச்சிட்டு கதறி இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு மீறி நம்பிக்கை வச்சு ரஜினி வந்து ஜெயிலர் நடிச்சாரு. அது மிகப்பெரிய வெற்றி படமா கொண்டாடினாங்க. அதே நெல்சனை கொண்டாடினாங்க. ஸோ உங்க மனநிலை இன்னைக்கு ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியல சார். எந்த படத்தோட கனெக்ட் ஆகிறாங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய லெவல்ல தூக்கி கொண்டாடிடுறாங்க. ஒரு படம் வந்து ஓகே ரகம் அப்படின்னா அதை வந்து பெரிய லெவல்ல தோல்வி படமா மாத்திடுறாங்க. ஸோ கூலியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விமர்சனத்துக்குள்ள இல்ல. இப்போ நம்ம வந்து ட்ரால் பண்றவங்களை பத்தி நிறைய பேசுறோம் வச்சு செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து படக்குழு தான் இல்லையா? நாகார்ஜுனா படம் பார்த்துட்டு வந்து 100 பாசாக்கு சம்மன்னு சொல்றாரு. ரஜினி வந்து சொன்னதா லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாரு, படம் பார்த்துட்டாரு, பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு தளபதி என் கையை கொடுத்து ரஜினி பாராட்டினாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு லோகேஷ் சொன்னதெல்லாம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திட்டன்னு தோணாது சார். எல்லாத்துக்கும் ஹைப் கிரியேட் பண்ணது அவங்க தானே. எதுக்கு இந்த அளவுக்கு கிரியேட் பண்றாங்க? படம் நல்லா இல்லைன்னா படம் பண்ணவங்க, அந்த படத்துல பங்கு பெற்றவங்க, அவங்களுக்கு சில குறைகள் வந்து பெருசா தெரியாது, நிறைகள் தான் எப்பவுமே பெருசா தெரியும். ரஜினியே அந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்களேன், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்னன்னா ஜெயிலருடைய சாயல்ல தான் வந்து கூலி இருக்கு. ரஜினியோட கேரக்டர் அமைப்பே அப்படிதான் இருக்கு. ஸோ ஜெயிலர் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு. ரஜினி கேரியர்ல மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்த படமா அமைஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயிலருடைய பேட்டர்ன்லேயே இந்த படம் இருக்குன்னும் போது நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இதோடையும் கனெக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து ரஜினிக்கு இருந்திருக்கு. லோகேஷ் கூட அந்த மாதிரி நல்ல படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து லோகேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இயக்குனர் தான். எப்ப நல்ல இயக்குனரா இருந்தாரு, மாநகரம் பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்குனரா இருந்தாரு, கைதி நல்ல இயக்குனரா இருந்தாரு. என்னைக்கு லோகேஷ் வந்து ஸ்டார்கள், அதாவது வந்து நட்சத்திரங்களை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விக்ரம் நல்ல படமா தானே கொடுத்தாரு. அதுதான் சார் சொல்றேன். விஜய் வச்சு மாஸ்டர் கொடுத்தாரு, அது ஒரு வெரைட்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கமலை வச்சு விக்ரம் கொடுத்தாரு, அது வந்து புதுசா இன்னைக்கு இளைஞர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வேற மாதிரியான ஒரு படமா இருந்ததுனால அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஒரு உதாரணத்தை சொல்றோம்னா, சூர்யா ஒரு 5 நிமிஷம் தான் வருவார் ரோலெக்ஸ் கதாபாத்திரத்துல. ஆனா பாத்தீங்கன்னா சூர்யா வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை வந்து பெரிய லெவல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தையே டெவலப் பண்ணி ஒரு படம் எடுங்க லோகேஷ் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து தங்களுடைய வேண்டுகோளை வைக்க ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியால. ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லியோவே பாருங்களேன், லோகேஷ்க்கு ஒரு சர்க்கிள் தான். லியோ வந்து மிகப்பெரிய வெற்றி படம், அதாவது கலெக்ஷன் வைஸ் லியோ ஓடிடுச்சு, அது வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு, போட்ட காசை விட பல மடங்கு லாபம் கொடுத்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க விஜய் இருந்தாரு. விஜய்க்கு வந்து சுமாரான படம், இப்ப கோட்டே எடுத்துங்களேன், சுமாரான படம் தான், அதுவே பாத்தீங்கன்னா வந்து லாபம் கொடுத்த ஒரு படமா மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது லியோ, அது வந்து லோகேஷ் விஜய் காம்பினேஷன் ஏற்கனவே மாஸ்டர் வந்ததுனால பெரிய பணத்தை அள்ளி கொடுத்துருச்சு. படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுமாரான படம் தான். கதையிலே நிறைய விவாதங்கள், அதாவது வந்து ஒரு அப்பாவே வந்து ஒரு பையனை வந்து நரபலி கொடுக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு கதாபாத்திரங்களை எல்லாம் அமைச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரெஷர், அதாவது வந்து ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனருக்கு வந்து பலவிதமான ப்ரெஷர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. நம்ம இந்த கூலி, அந்த லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தையே நம்ம எடுத்துட்டு பேசினா கூட இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் நிச்சயமா ரஜினிகிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அந்த கதை வந்து சொல்லும் போது அந்த கதை வந்து இந்த பட்ஜெட்ல உருவாக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் லோகேஷ்ட கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க வந்து இதுல ஒரு பேன் இண்டியா சாஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க, ஏன்னா வந்து வியாபாரம் அப்பதான் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்றோம். ஏன்னா கோடிகள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா 475 கோடி ரூபாய் லியோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பண்றோம், அதனால நீங்க பேன் இண்டியா சாஸ் கொஞ்சம் பயன்படுத்திக்கன்னு சொல்லும் போது இது ஒரு இயக்குனருக்கு ப்ரெஷர் தானே. அவர் ஒரு கதை ஒண்ணு வந்து மனசுல நினைச்சிருப்பாரு. அதே லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய முந்தைய படங்கள் கூட பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் ப்ரெஷர் இருந்துச்சு, இந்த படத்துல வந்து ரிலீஸ் டேட் நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினதான் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அவருக்கு முழுதா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அவருக்கு எந்த அழுத்தம் வரப்போகுது அவருக்கு?
நான் சொல்ல பாயிண்ட் வந்து அவருக்கு முழுசா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் எடுத்து படம் முடிச்சு ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், அந்த ஃப்ரீடம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒரு இயக்குனரா ஒரு படைப்பாளியா அவர் வந்து அது ஒண்ணுமே இல்லை சார். பார்த்திபன் ஒரு படம் எடுக்கிறாரு, ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது என்ன ஒரு எத்தனை கதை, எத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க? ஒண்ணுமே நடிக்கல. அந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்றது வேற விஷயம், புரியுதா உங்களுக்கு? அந்த படம் வந்து அவர் மனசுல ஒரு கிரியேட்டர் நினைக்கிறாரு, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. அந்த இடத்துல நீங்க இப்ப லோகேஷே எடுத்துக்கலாம், கூலியில ரஜினிகாந்த் கதாநாயகன், நீங்க ரஜினி இதுக்கு ஒரு வில்லன், இதுக்கு ஒரு காமெடியன், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து லோகேஷ் இருந்திருப்பாரு. ஸோ இங்கே வந்து இங்க அமீர் கானை கொண்டு வர வேண்டியிருக்கு, நாகார்ஜுனா கொண்டு வர வேண்டியிருக்கு, ஷோபினை கொண்டு வர வேண்டியிருக்கு, உபேந்திரா கொண்டு வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடடா வந்து லோகேஷ் வந்து ப்ரெஷர். ஸோ இவங்கெல்லாம் கொண்டு வந்து டம்மி கேரக்டர்லாம் நடிக்க வைக்க முடியாது, அப்படிதான் நடிக்க வச்சிருக்காங்க இப்ப படத்தை பார்த்தா. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த படத்துல அப்படின்னும் போது என்ன பண்றது? அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது? காரணம் அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க பெரிய நட்சத்திரங்களா இருக்காங்க, பெரிய நடிகர்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கலந்து பண்ணும்போது எப்படின்னா சார், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். இயக்குனருக்கு ப்ரெஷர். இன்னொரு விஷயமும் நான் அந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா ஒரு விஷயத்த பாருங்க. ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 475 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் படத்துக்கு செலவழிக்கிறது அப்படின்னா 75 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க. ஸோ இந்த 400 கோடி ரூபாய் எங்க போகுது அப்படின்னா, இந்த 400 கோடி ரூபாய் வந்து நடிகர்களுடைய சம்பளத்துக்கு போகுது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு 150 கோடி ரூபாய் கொடுத்தா சொல்லியிருக்காங்க. ஸோ லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன்லேருந்து, சத்யராஜ்லேருந்து, உபேந்திராலேருந்து, நம்ம நாகார்ஜுனா, அப்புறம் அமீர் கான், இன்னும் வந்து அனிருத்தோட மியூசிக்கு, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர், பெஸ்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர், பெஸ்ட் ஃபைட் கோரியோகிராஃபர், இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸு, டிஏ, அது டிஏஜிங் என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் வந்து செலவழித்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கே எல்லாமே போயிருக்கு. 400 கோடி ரூபா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற வேலையாட்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா, நடிகர் உட்பட, தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட நான் சொல்கிறேன், கொடுத்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கு என்ன செலவழிக்கிறீங்கன்னா 75 கோடி ரூபா. ஸோ நீங்கள் 75 கோடி ரூபா தான் ஒரு படத்துக்கு செலவழிக்கிறீங்க. அங்கே பட்ஜெட் என்ன? 475 கோடி ரூபா. ஸோ 400 கோடி எங்கே போகுது? உங்களுக்கு சம்பளமாக போகுது. அப்போ எப்படி ப்ராடக்ட் நல்லா வரும்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஒரு படம் மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். நடிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து சம்பளங்களை வந்து எந்த லெவலுக்கு ஏற்றினாங்கன்னே தெரியாது சார். அந்த அளவுக்கு ஏற்றிட்டாங்க. ஒரு நியாயமான சம்பளம் வந்து நடிகர்கள் வாங்கிக்கிட்டு நடிச்சாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உச்சபட்சத்தில் இருக்கிற நடிகர்களே ஒரு 40 கோடியோ 50 கோடியோ வாங்கிட்டு நடிச்சாங்கன்னா, அதனுடைய இயக்குனரும் கம்மியாக சம்பளம் கேட்பாரு, மற்றவங்களும் கம்மியாக சம்பளம் கேட்பாங்க. ஒரு படமே வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே கம்மியான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 கோடி ரூபா அந்த படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரிலீஸ் ஆகும்போது அங்கே என்னன்னா ப்ரொடியூசர் ப்ரெஷர் இருக்காது, இயக்குனர் ப்ரெஷர் இருக்காது, நடிகர் ப்ரெஷர் இருக்காது, யாருக்குமே ப்ரெஷர் இருக்காது. ஒரு 200 கோடி ரூபா எடுத்த படம் வந்து ஒரு 400 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது லாபம் தானே. இப்போ நீங்கள் 475 கோடி ரூபாவில் ஒரு படத்தை எடுத்து அது வந்து அதாவது வந்து வியாபாரம் பண்ணும்போது அந்த 475 கோடி ரூபாய்க்கு மேலே விற்கிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ரூபா, 175 கோடி ரூபா லாபத்தோட விற்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய்க்கு விற்கிற படம் வாங்குறவங்களுக்கு 650 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து காசு கொடுக்கணும். அப்போ வந்து எல்லா பக்கமே ப்ரெஷர் இருக்கு. எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, இயக்குனர்லேருந்து, நடிகர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷரை மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பல நேரங்களில் வந்து இங்கே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, டெரிட்டரி, பிஸ்னஸ் ஆஃப் டெரிட்டரி வந்து ரொம்ப கம்மி. 7 ஏரியா தான் இருக்குது. நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும், மதுரை, ராமநாதபுரம் அப்படி இப்படி போனீங்கன்னா 7 ஏரியா தான் இருக்குது. இது இல்லாமல் சேட்டலைட் மார்க்கெட் இருக்குது, பெரிய நடிகர்களுக்கு சேட்டலைட் மார்க்கெட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் ரிலீஸ். இவ்வளோதான் உங்களுக்கு. இப்படி சுருக்கிடுறீங்க. சுருக்கும் போது அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிளான ப்ரெஷர் கொடுக்க தான் செய்யும். ஸோ ஒரு பாலிவுட் படம் ஓடுது அப்படின்னா அதனுடைய வியாபாரம் வேற. அதாவது வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக பாலிவுட் படம் பார்ப்பாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக ஹிந்தியில் உள்ளவங்க வந்து எல்லா இடங்களும் இருக்காங்க. நியூசிலாந்து இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்காங்களான்னா இல்லை. குறிப்பாக மேஜராக எல்லாரும் வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, படம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு அமீர் கானோட கேமியோ? அமீர் கானும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டாரு, சரி ஓகே அப்படின்னு விட்டானா, இன்னைக்கு வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காருன்றாங்க. அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. அவர் எதுக்கு நடிச்சாருன்னு தெரியல. அவர் ரஜினிகாந்த் நடிச்சேன்னு சொல்றாரு.
அமீர் கான் கேரக்டர் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? சார் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் சார், விக்ரம் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால லோகேஷ் வந்து இப்போ ரஜினி ஹேண்டில் பண்ணுறாரு. ரஜினி ஹேண்டில் பண்ணும்போது எப்படி வந்து கமலுக்கு ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்தோமோ அதே மாதிரி ரஜினிக்கு ஒரு வெற்றி படம் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வராரு. ஸோ வரும்போது அதே விக்ரமுடைய ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் கொடுத்த ஜெயிலருடைய கேரக்டர் ரஜினியை இப்படி காமிச்சா போதும், இதை வந்து மக்கள் ஒத்துக்கிறாங்க, பெரிய லெவலில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற அது ஒன்று பண்ணியிருக்காரு. 2 பாயிண்ட் அவர் மைண்டில் எடுத்திருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்ரமில் எடுத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் டீனா அந்த கேரக்டர் மாதிரி இங்கே ஒரு பொண்ணு கல்யாணின்னு ஒரு பொண்ணு அந்த வந்து நாகார்ஜுனோட பையனை லவ் பண்ணுற பொண்ணு கேரக்டர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஏஜென்ட் டீனாவை முதல்ல காமிச்சப்ப கொண்டாடினாங்க எல்லாரும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் காமிக்கும் போது அது எடுக்காது, சப்புன்னு இருக்கும். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரமும் நீங்க சொன்னீங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொண்டு வந்திருக்காங்க அமீர் கான். விக்ரம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரோலெக்ஸ் கதாபாத்திரம். அது எல்சியூ சார், அதுல ஒரு கனெக்ட் இருந்தது. எல்சியூ இதுல வந்து என்ன இருக்கு? சும்மா வந்து அவர் ஒரு டம்மி பீஸ் மாதிரி நாயோட கூட்டு வராங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க, இந்த எல்சியூங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அது ஏதோ கனெக்ட் ஆகிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தவறாக கூட தெரியலாம். எல்சியூங்கிறதெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஒரு கதையை நீங்க எடுத்து அந்த கதையை நீங்க நேர்த்தியா சொன்னாலே போதும் சார். இந்த எல்சியூ அது இதுன்னு சொல்லும்போது அதான் சொல்றேன்ல, எல்சியூ அது இதுன்னு சொல்லி மனசுல போட்டு குழப்பங்களை நீங்க உருவாக்கும் போது அந்த கதைக்குள்ள இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும், அதோட இதை கனெக்ட் பண்ணிடணும், அந்த படத்தோட இதை கனெக்ட் பண்ணணும், இந்த கேரக்டரோட இதை கனெக்ட் பண்ணணும், இப்படிலாம் நினைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நீங்க கதையை வந்து இயல்பா வர கதையை நீங்க உருவாக்குறீங்க உட்காந்து. அதாவது வந்து இது இப்படி கொண்டு வந்துடணும், அது கொண்டு வந்து ப்ரெஷர், இங்கதான் ப்ரெஷர் வருது. அந்த ப்ரெஷரை தூக்கி போடுங்கன்ற நான் ஒவ்வொரு படமும் தனிப்படமா எடுங்களேன் சார். இப்போ இந்தியன் வந்து சங்கர் எடுத்தாரு, மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அதோட விட்டுருக்கலாமே, எவ்வளவு பெரிய வெற்றி படமாச்சு, எந்த அளவுக்கு பேசப்பட்ட படமாச்சு. அந்த இந்தியன் 2 வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் கழிச்சு எடுத்து அதே கமலஹாசனை கூப்பிட்டு வந்து சங்கரும் எடுத்து கேவலப்பட்டு போனதுதான் மிச்சமா இருக்கு. இதான உண்மையான சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வெற்றி, அந்த வெற்றி வந்து திருப்பி எடுக்காதீங்க. ரஜினி சொல்றாருல பாஷா 2 வேணுமா அப்படின்னா வேண்டாம், பாஷா போதுங்கிறாருல, அதான் உண்மை. பாஷா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க், ஒரு பெஞ்ச் மார்க், ரஜினியுடைய கேரியர்ல ஒரு பெஞ்ச் மார்க். நீங்க பாஷாவை மறுபடியும் எடுக்கணும்னு நினைக்கும் போது அதுல வந்து பாஷாவோட உயரமான ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு? ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்ல நீங்க எடுக்கும்போது உங்களுடைய கவனம் சரியா இல்லாம சிதறல்கள் ஏற்படலாம். அப்படி பட்டுச்சுன்னா மிஸ் ஆகலாம் அந்த ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் வந்து ஒரு வெற்றி படமா அந்த வெற்றி படத்தை அப்படியே விட்டுருங்க, மறுபடியும் தொடாதீங்கன்றது தான். இந்த எல்சியூ கதையெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸ்கேம்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். அதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அது வந்து எப்படி சொல்றது, ஒரு 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 காலகட்டங்களில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து 1-2 படங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். இதான் வந்து ஃபார்முலா சினிமா பொறுத்த வரைக்கும். அந்த 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 ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியும் போது அதை விட்டு வெளியில வந்துடணும். அப்பதான் வந்து நம்ம சக்சஸ் வந்து தொடர முடியும். மறுபடியும் நான் எல்சியூக்குள்ளே போவேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா மறுபடியும் ஃபெயிலியர்ஸ் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். இப்போ சங்கரே எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பிரம்மாண்டங்கள் கொடுத்துட்டே வந்தாரு. அது வந்து என்ன கொடுத்தாரு அப்படின்னா லஞ்சம், ஊழல், அப்புறம் வந்து ஒரு குப்பைக்காரன் லாரி அள்ளிட்டு போவான். அந்த குப்பை லாரியிலேருந்து பார்த்தீங்கன்னா குப்பை கீழே விழுவும். அவனை வந்து இந்த வில்லன் கொள்வான். என்னன்னா இந்த சமுதாயத்தை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தது. இந்த குப்பைக்காரன் வந்து லாரியில் அள்ளிட்டு போவான், அந்த குப்பையெல்லாம் ரோட்ல கீழே விழுவும், இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறான் அப்படிங்கிறது வந்து சொல்லி அந்த குப்பைக்காரனை கொள்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் சங்கர் வந்து நிறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு. அதையே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு இந்தியன்ல எடுத்திருக்காரு, இந்தியன் 2ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்ல அதை தான் எடுத்திருக்காரு. எப்படி வந்து மக்கள் ஒத்துப்பாங்க? நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வெளியில வந்துடும். வெரைட்டிஸ் ஆஃப் மூவிஸ் கொடுக்கணும். எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் மூவிஸ் கொடுத்ததுனால தான் பல விதமாக பாலச்சந்தர் எடுக்காத படமா சார்? ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படம் எடுப்பார் சார். ஏன் நம்ம பாரதி ராஜா கொடுத்த படங்கள்லாம் மண் வாசனை தழுவின படங்கள் தான் இருக்கும். கிழக்கு சீமையிலே ஒரு மாதிரி இருக்கும், முதல் மரியாதை ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 வயது நிலை ஒரு மாதிரி இருக்கும். எல்லா படங்களும் வேற வேற மாதிரியான வெரைட்டி கொடுக்கணும். கொடுத்தா தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்குற ஆளாக இருந்தாலும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று வரும். ஸோ அது வந்தால் அது அப்படியே கொஞ்சம் சேச்சுரேஷன் பாயிண்ட் நோக்கி போக வேண்டியதான். இது இயல்பு, இயற்கை. இதெல்லாம் மீறி நீங்கள் கேட்டீங்க. அதாவது வந்து ரோலெக்ஸ் கதாபாத்திரம் வந்து பேசப்பட்ட மாதிரி வந்து அமீர் கானை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதே டெம்ப்ளேட்
கடைசியாக வந்து ரோலெக்ஸில் வந்து அதாவது சூர்யா வந்து பெரிய லெவலில் ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. ஸோ இங்கே வந்து அமீர் கானை கொண்டு வந்தோம்னா இங்கே கொண்டாடுவாங்கன்னு நினச்சி எடுக்கிறது தான் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, மிஸ்ஃபயர். அதாவது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அது வந்து எடுக்கிறீங்க, அது வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக சூர்யாவோட ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொண்டாடினாங்க. திருப்பி அமீர் கானை அதே மாதிரி அதே டெம்ப்ளேட்டில் சொல்லும் போது வேண்டாம், இது என்னடா சொன்னதே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்க. கூலி படம் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் பற்றி நிறைய பேசணும் டீட்டெயிலாக. நன்றி சார். நன்றி.